அறிவோம் ஆன்மீகம். வீட்டில் உள்ள கஷ்டங்கள் தீர சில ஆன்மீக குறிப்புகள். செல்வம் நிலைக்க, விருத்தி அடைய, பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் நிலைக்க செவ்வாய்க்கிழமை அல்லது செவ்வாய் ஓரையில் செய்வது உத்தமம். கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை கொடுத்தோம்னா அந்த பணம் வாங்குறவங்க திருப்பி கொடுப்பாங்களான்னா, செவ்வாய்க்கிழமை கொடுத்து பாருங்க. கொடுக்கும்போது அந்த கடன் திரும்ப நமக்கு கிடைக்குமா. அதே மாதிரி கடன் அடைக்கணும்னு நினச்சா கூட செவ்வாய்க்கிழமை அந்த கடன் அடைச்சின்னா திரும்ப அந்த கடன் நமக்கு ஏற்படாது. அதுதான் செவ்வாய்க்கிழமை கொடுப்பதும் நல்லது, செவ்வாய் ஓரையில் நடப்பதும் நல்லது. ஒருவருக்கு பணம் கொடுக்கணும்னா அந்த மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி வாசற்படியில் நின்று கொண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கொடுக்கக்கூடாது. வாசற்படிக்கு உள்ளே கொடுக்கணும். இல்லை வெளியே போயாவது கொடுக்கணும். வெளியே போய் கொடுக்கறத விட உள்ளே கொடுப்பது தான் உத்தமம். அப்போ தான் கொடுக்குற கடனும் அடையும். அதே மாதிரி அவங்க கடனாக கொடுத்தாலும் அது திரும்ப நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி உக்காரும்போது வாசற்படியில் உக்காரக்கூடாது. அதே மாதிரி ஆட்டுக்கல் இருக்கு இல்லையா, அம்மிக்கல் ஆட்டுக்கல், அது மேலாம் உட்காரவே கூடாது. இரவு நேரத்தில் பால், மோர், தண்ணீர் இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது. பால், மோர், தண்ணி கூட அடுத்தவங்களுக்கு தானமாக, அதாவது கடனாக கொடுப்பாங்க சில பேர். எங்கள் வீட்டில் பால் இல்லை, கொஞ்சம் பால் கொடுங்க, இல்லை மோர் கொடுங்க, புறமோர் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அது இரவு நேரத்தில் கேட்டாங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லி அனுப்பணும். அதே மாதிரி வெற்றிலை, வாழை இலை இதெல்லாம் வெற்றிலை சாமிக்கு வைக்கிறோம். அதே மாதிரி வாழை இலை இப்போ வீட்டில் வாங்கி வச்சுருப்போம். எதனா ஒரு விசேஷம்னா அதை உடனே அதில் போட்டு சாப்பிட்டுடணும். அது வாழ்கிற அளவுக்கு வச்சிருக்கக்கூடாது. அதே மாதிரி பூஜை அறையில் வெற்றிலை வச்சுருந்தா கூட அது வாழ்கிற அளவுக்கு அந்த பூஜை அறையில் வெற்றிலை பாக்கு வைக்கக்கூடாது. வாடுறதுக்கு முன்னாடியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடனா, இல்லையாவது வெளியே போட்டுடணும். இல்லை தாம்பூலமாக அதை சாப்பிட்டுடணும். சாப்பிட்ட பிறகு அந்த வெற்றிலையை சாப்பிட்டது உத்தமம். தெரியுதுங்களா? அது மாதிரி தரையில் வைக்கக்கூடாது. வெற்றிலையை வைக்கும்போது சாமிக்கு வைக்கிறோம்னா கீழே தரையில் வைக்கக்கூடாது. எதெல்லாம் ஒரு தட்டு வச்சு தட்டில் தான் அதை வைக்கணும். அது மாதிரி குத்து விளக்கு ஏற்றுறோன்னு வச்சுங்க, அதை தானாக அணையக்கூடாது. அதே மாதிரி ஊதியும் அணைக்கக்கூடாது. எதனா ஒரு மலர், பூ, புஷ்பம் அதை வச்சு அணைக்கணும். வீட்டில் யாரையும் சனியனே, முண்டமே, எழவே அப்படின்னு திட்டவே கூடாது. அந்த மாதிரி வார்த்தை வரக்கூடாது. அமங்கலமான வார்த்தைகள் வீட்டில் இருக்கவே கூடாது. அதே மாதிரி அதிகமாக கிழிந்த துணிகளை காலையில் எழுந்து குளிச்சுட்டு வந்தவொடனே கிழிந்த துணிகளை அணியவே கூடாது. அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போது உப்பு எடுத்து சேர்த்துக்கிறேன் இல்லையா, அந்த உப்பை சிந்தாமல் சிதறாமல் தட்டில் போட்டு சாப்பிடணும். அது சிதறக்கூடாது, கீழே சிந்தக்கூடாது. அதே மாதிரி அரிசியை கழுவும் போதும் தரையில் சிந்தக்கூடாது. அரிசியை கழுவுவாங்க வீட்டு பெண்கள், அதை அரிசி அரிசி போடுவாங்க. இப்போ அரிசி அரிக்கிறதே கிடையாது. ஏன்னா இப்போ வர்றதெல்லாம் கல், நெய் எல்லாம் நீக்கிற அரிசியாக தான் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே குக்கரில் போட்டு அப்படியே தான் வேக வைக்கிறாங்க. இது மாதிரி அரிசியை தரையில் சிந்தக்கூடாது. வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் நல்லது. இந்த நெல்லி மரம் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். நெல்லிக்கனிக்கு ஹரிபலம் என்ற பெயரும் உண்டு. லட்சுமி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது இந்த நெல்லி மரம். இந்த நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும். அது மாதிரி வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்க அதிகரிக்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தடைகளும் விலகி செல்லும் என்பது நம்பிக்கை. அப்படி வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்க செய்யவும், தெய்வ சக்தி அதிகரிப்பதால் கிடைக்கும் பலன்களை பற்றி பார்ப்போமா? குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் ஒற்றுமையுடன் இணைந்து தெய்வ வழிபாடு மேற்கொள்வது நல்லது. அது நல்ல பலனை தரும்.
ஒரு குடும்பமாக சேர்ந்து குலதெய்வ வழிபாடு செல்லலாம். இல்லை வேறு யாருன்னா குலதெய்வ வழிபாடுக்கு கூப்பிட்டாங்கன்னா குடும்பத்தோடு போகணும். அதுக்கு மனைவி மட்டும் போகிறதோ, இல்லை கணவன் மட்டும் போகிறதோ, இல்லை பையனை மட்டும் அமுச்சு வைக்கிறதோ தவறு. அது அந்த தெய்வ வழிபாடு அந்த மாதிரி போகிறத விட போகாமல் இருப்பதே நல்லது. குடும்பத்தோடு சென்றால் தான் அது நல்லது. கோயிலுக்கு போய் வந்தால் கூட சரி, ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு இன்றைக்கி சாயந்தரம் ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா நான் போய் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன், மனைவி மட்டும் போயிட்டு வரக்கூடாது. கணவனும் கூட அழைச்சிட்டு போகணும். 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேரும் போய் வரணும். அதை விட்டுட்டு இந்த கணவன் தனியாகவும் மனைவி தனியாகவும் போய் வரக்கூடாது. நான் இந்த மாதிரி ஊருக்கு போனேன், வர வழியில் கோவிலை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா அது சிறப்பு கிடையாது. கணவன் இருக்கும் பட்சத்தில் கணவனோடு சேர்ந்து தான் மனைவி போகணும். மனைவி இருக்கும் பட்சத்தில் மனைவியோடு சேர்ந்து தான் கணவனும் அந்த கோயில் போய் வழிபாடு செய்யணும். அதுதான் குடும்பத்துக்கு நல்லது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 முறையாவது, அதாவது காலை மாலை 2 வேளைகளையும் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். காலையில் விளக்கேற்றுறோம், அதே மாதிரி சாயந்தரம் விளக்கேற்றுறோம். தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சு வந்தோம்னா வீட்டில் இருக்க இன்னல்கள் மெல்ல மெல்ல மறைவதை நாம் உணரலாம். வீடு எப்பொழுதும் நறுமணமாக இருக்கணும். நறுமணமாக இருக்கணும்னா வாங்கி சென்ட் அடிக்கணும்னு சொல்லலை. வீட்டில் ஊதுவத்தி ஏற்றணும், இல்லை சாம்பிராணி ஏற்றி வைக்கணும். வீட்டில் எப்பவுமே நறுமணமாக இருக்கணும். அப்போ தான் கெட்ட சக்திகள் வீட்டில் அண்டாது. சாம்பிராணி போடுவது ரொம்ப நல்லது. அது தூபம் காண்பிப்பதும் நல்ல விஷயங்கள் நல்லது. இதனால் வீட்டில் இருக்க கெட்ட சக்தியெல்லாம் விலகி ஓடிவிடும். வீடு நறுமணமாக இருந்தால் தெய்வ சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி மந்திர ஒலிகள், அதாவது கோயிலில் எப்பவுமே மந்திர ஒலிகள் ஒலித்து கொண்டே இருக்கிறது அல்லவா? அதே மாதிரி வீட்டில் மந்திர ஒலிகள் நல்லது. ஒரு மன நிறைவு கிடைக்கும் நமக்கு கோயிலுக்கு போனால். அந்த மாதிரி வீட்டில் கூட நம்ம சாமி படங்களுக்கு சாமி கும்பிடும்போது மந்திர ஒலிகள், அந்த சாமிக்கு உண்டான பாடல்களை முணுமுணுக்கக்கூடாது. வாய் திறந்து அழகாக பாட வேண்டும். நம்ம வீட்டில் செய்யும் போது சத்தமாக அந்த மந்திரங்களை சொல்லி உச்சரித்தால் அந்த தெய்வ சக்தி இன்னும் அதிகரிக்கும் என்பது இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது பாடல்களை பாட முடியவில்லை என்றால் இந்த பாடல்களை ஒலிக்கவும் செய்யலாம். டிவியில் அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் போடுறாங்க. பக்தி பாமாலைன்னு சொல்லிட்டு சில டிவிகளில் போடுறாங்க. அதை ஒலிக்க செஞ்சிட்டாவது இந்த சாமி பூஜையில் சாமி கும்பிடணும். வீட்டில் எப்போதுமே பூஜை அறையில் ஒரு ஒற்றை கண்ணாடி வைத்திருக்கணும். கண்ணாடி இருக்கணும், எப்பவுமே பூஜை அறையில் இருக்கணும். இது கண்ணாடிக்கு தெய்வ சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. குறிப்பாக குலதெய்வம் அதில் இறங்குவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த கண்ணாடியில் தான் குலதெய்வம் இறங்குமா. அதனால் வீட்டில் பூஜை அறையில் ஒரு கண்ணாடி எப்பவுமே வச்சுட்டு இருக்கணும். கண்ணாடி இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால தான் பூஜை அறையில் ஒரு சிறிய கண்ணாடியை வைக்குமாறு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது மங்கள பொருட்களில் ஒன்று இந்த கண்ணாடி. சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு போகிறாங்கன்னா அப்போது அவங்களுக்கு மஞ்சள் குங்குமத்தோடு ஒரு சின்ன கண்ணாடி வெற்றிலை பாக்கு சேர்த்து கொடுத்து வழி அனுப்பலாம். இது ரொம்ப நல்லது. இதனால் கொடுப்பவர்களுக்கும் அதனை பெறுபவர்களுக்கும் தெய்வ சக்தி அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. மீண்டும் நாளை அறிவோம் ஆன்மீக நிகழ்ச்சியில் சந்திப்போமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.